பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கரமான அயராது படி செய்து ஓய்து இன்று ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்திருக்கோம். பட் இருந்தாலும் எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எந்த விதமான அசம்பாதமும் நடக்கலை. என்ன நிலவரம், கள நிலவரம் என்ன? அதாவது யாருக்கு சைடில் பாசிட்டிவ் இருக்குது, யார் சைடில் என்ன மாதிரி பர்சன்டேஜ் இருக்குது, அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன். எங்கள் அண்ணா வந்துடுவார். யூ மீன் தவைக்கா? எங்கள் அண்ணா வந்துடுவார். மலேசியா ஆஸ்திரேலியா போகிறாப்புல பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவார். ஓ, போயிட்டு வந்துடுவார் தான் சொன்னேன். நீங்கள் தான் நினச்சிங்க. இல்லை கள நிலவரம் நான் கேட்கும்போது நீங்கள் வந்துருவாருங்கிறீங்க. அவர் வந்துடுவார். அவர் வந்துடுவார். நாங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாங்கள் அமைச்சரவை பட்டியலாம் முடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நேராக கையெழுத்து போட்டு அடுத்த ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுறதா எங்கள் வேலை. கொஞ்சம் தேர்தல் நான் நேற்று கூட அந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். கல்வித்துறை அமைச்சர்னு போட்டு புஷி ஆனந்த போட்டு பெரிய சார். பொதுப்பணித்துறை செங்கோட்டையன் அடித்தது பத்தாதா? அடுத்து செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலாத்துறை வருச்சுனா அவர் தான் அடிக்கடி விளம்பரம் பண்றாரு. அதை வருச்சுனாவா? போக்குவரத்து துறைக்கு பதிலாக பொழுதுபோக்குத்துறை கொடுத்துருக்கலாம் புசியானதுக்கு. இல்லைங்க, ஏதாவது பஸ் விடுவார்ல பாண்டிச்சேரிக்கு. நிதித்துறை வெங்கட்ராமன் எதுக்கு கணக்குக்குள்ளேயே கூட இருந்தாலும் நீ தமிழ்நாட்டு நிதி நீங்கள் பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. உணவுத்துறை அருண்ராஜ் என் பூஸ்ட் பாட்டில் கொடுத்ததுக்காகவா? அடுத்து உயர்கல்வித்துறை மரிய வில்சன். எத்தனை சரி போய் தொலை. அடுத்து பிற்பட்டோர் சிறுபான்மையினர் துறை நிர்மல்குமார் RSS வாதியை தூக்கி போட்டாங்க. பரவாயில்ல. பால்வளத்துறை பிரபு, டாக்டர் பிரபு. பால் நடுவில் ஒரு தொணக்கால் போட்டா பால். நீ பல் இல்லை, இனிமே பால். என்ன பண்ற? பால் டாக்டர். இனிமே நீ பால் டாக்டர். அடுத்து தகவல் தொழில்நுட்ப, இதெல்லாம் நமக்கு யாருன்னு தெரியல. முஸ்தபா சத்துணவுத்துறை. அப்புறம் சத்யபாமா, குழந்தை பார்த்திபன். நமக்கு தெரிஞ்ச முகம் யாராவது இருக்கான்னு பார்ப்போமா? சத்யகுமார் பட்டியலத்தோர் நலன். யார் அந்த அட்வொகேட் மாதிரி சுத்திக்கிட்டு பார்ப்போம். நீங்க டீ சாப்பிடுங்க. ஆமா, நீங்க டீ சாப்பிடுங்க. அவ்வளோதான். வேற யாரும் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் யாரும் பெருசா அவ்வளோதான். ஜெகநாதன் மிஸ்ரா மட்டும் ஏதோ இந்த ஜாதி வெறி, நான் ஒரு ஜாதி. சமூக நீதித்துறை. ஆனா பாவீங்களா? என்னடா ஜாதி வெறியனுக்கு சமூக நலத்துறை கொடுத்துருக்கீங்க? மனசாட்சி இருக்கா? ஆமா, நான் ஜாதி வெறியன் தான், எனக்கு சாதிக்காரன் தான் முக்கியம் அப்படின்னா அதானே? ஆமா, அவரேதான். சரி, இப்படி எல்லாம் கொடுத்து நான் ஒரு 3 நாளா அமைதியா இருக்கேன். எனக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நிறைய வருது. 4ஆம் தேதியோட சேகோராவை முடிச்சு கட்டிடுவான்னு ஒருத்தன் வீடியோவில் பேசுகிறான். சேகோரான்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவனை அடிக்கிற அடியிலன்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஏண்டா பிளக்கா பயல்களா, எம்சியிலேருந்து PM வரைக்கும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த பொறுப்புலையுமே இல்லாதவங்க நொன்ன டுபாபுரெல்லாம் ஒன்றுலாம் பயந்து நான் பண்ண மாட்டேன்னாடா. சரி, நானும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசி நாள் ஒரு 8 நிமிஷத்துக்கு இப்படி வீடியோ மட்டும் அப்படியே அமைதியாக பார்த்து மட்டுமே ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் என் மைண்ட் ப்ளோவிங்கில் ஓட விடுவேன். இந்த 8 நாள் இவங்க பேசுனது எல்லாத்தையும் மைண்டில் ஓட விட்டு அப்படி ஒரு வீடியோ அப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ 8 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கூட விஜய் கேரக்டர் ஒருத்தர் பண்ணுறாருல, அவர் ஒரு விஜயா நினச்சி அப்படி பார்த்துக்கிட்டே ஒரு வீடியோ அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஆனால் அந்த ஐடியா நல்லா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே 8 நிமிஷம் சிரிச்சு என் உடம்புல இருக்க எல்லா நோயும் எல்லாருக்கும் குறையணும்ல. அதனால ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக சிரிக்க வேண்டும். அவங்க உலகம் தனி உலகமா இருக்குங்க. எனக்கு சீரியஸாவே சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வரலாற்றுல இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லை. என்ன? அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யார் என்னென்ன துறை அப்படின்னு சொல்லி வாக்குப்பதிவு அதிகமாயிருச்சுன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அது கிடையாது. வாக்குப்பதிவு அதிகமானதான் நான் கணக்கு சொல்றேன். அது ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொன்னேன். 6000 பேர் வாக்குகள் இருந்த இடத்துல 4000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால அப்போ ஒரு சதவீதம் வந்தது. இப்போ 6000 பேர்ல 1000 பேரை தூக்கிட்டாங்க. 5000 பேர் தான் இருக்கு வாக்குகள். ஏன்னா இந்த SIRல நிறைய பேர் தூக்கியாச்சு. அப்போ பேலன்ஸ் 5000த்துல 4000னா அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தானே. 20 லட்சம் ஓட்டு அதிகமாயிருக்கு. அவ்வளோதான். அது தெரியும். 463லேருந்து 484க்கு வந்து. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இது SIR தாண்டி போன வாட்டி கொரோனா ஒரு பெரிய பிரச்சனை. விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம், பாதுகாப்பை உணராமல் தேர்தல் பிரச்சாரம், இப்படி பல செய்திகள் எல்லாரும் பார்த்துருப்போம். கரெக்ட். அதனால பாதி பேர் ஓட்டு கூட அதில் போடாமல் இருந்தாங்க. ஆமாம், வரல, நிறைய பேர் வரல. நியாயமாக இது எதோட கம்பேர் பண்ணால் 2016 எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்.
கரெக்டாக சொன்னீங்க. 2016ல் இப்போ 20 லட்சம் அதிகமாக இருக்குல்ல, 2016ல் 40 லட்சம் அதிகமாக இருக்கு. அப்போ ஒழுங்காக ஓடி போயிரு. அப்போ நாம் என்ன திரும்ப கேட்போம்னா, விஜயனா வந்ததுனால தான் இந்த 20 லட்சம் அதிகமாக இருக்குன்னா, விஜயனா கையை கட்டி பேசுனதுனாலே வந்து 40 லட்சம் வந்துருச்சு. இல்லைங்க, நீங்கள் 2016ல் எப்பவுமே வந்து பர்சன்டேஜ் அதிகமானால், ஒரு பர்சன்டேஜ் அதிகமானா பெரிய அலை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 2014ல் மாற்றமே கிடையாது, ஏடிஎம்கே தான் திரும்பி வந்தாங்க. ஆமாம் இல்லையா? இவங்க சொன்னது வந்து விஜய் வந்தாலுமே புதிய ஓட்டுகள், அதாவது ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாஸ்தியானா, அவங்க எல்லாரும் முழுக்க முழுக்க போட்டதை விட 20-25 லட்சம் பேர் தான். இல்லை, அவங்க ஓட்டு போடுறவங்களோட வீடியோ போட்டவங்களோட எண்ணிக்கை அதிகம். அது அவங்க வீடியோ போட்டவங்களோட எண்ணிக்கை ஒரு பெரிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து கூட ஏதோ அவங்க ஓட்டை வந்து 4 பேர் சிமெண்ட் வச்சு பூசி திருடிட்டு போன மாதிரி ஓட்டை காணோம். அதை எப்போ சொல்லணும்? அதை நான் என்ன கேட்குறேன், எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூத் ஸ்லிப்பு அதெல்லாம் வீட்டுக்கு வந்து தராங்க, நிறைய பேர் வந்து போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த பூத் ஸ்லிப் ரெடி பண்ணிக்கணும், என்ன வார்டுன்னு தெரிஞ்சுக்கணும், ஓட்டர் ஐடி கரெக்டாக இருக்கா, எஸ்ஏஆரில் கரெக்டாக இருக்கா, எல்லாம் அவங்கவுங்க வார்டில் இருக்கவங்க வேலை செஞ்சு கரெக்டாக செக் பண்ணாங்க. அப்போ எங்கே போனீங்க? I don't know what the fuck is going on. I have my voter ID. I have my ration card. I have my credit card and debit card. Even I have my TVK membership card which is given by Pussy Anand. அது கூட என்கிட்ட இருக்கு. ஏன் எனக்கு ஓட்டு இல்லை? எனக்கு தெரியல. எப்படா தெரியும்? படிச்சாதானடா தெரியும். உன் ஓட்டு ஏன் இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியல, எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே விஜய் மட்டும்தான் vlog வீடியோ போட்டார். இப்படி நின்றுக்கிட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு, அது யாரோ கொண்டு வந்திருக்காங்க, யாரோ கொண்டு வந்திருக்காங்க, நம்ம ஊரில் தானே கொண்டு வந்தாங்க, யாரோ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் சின்ன பசங்கள்லாம் அந்த ஃபார்ம் இதை வாங்கி ஃபில் பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுருங்கன்னு vlog வீடியோ போட்டார் விஜய். அதில் தேர்தல் ஆணையம் பேரோ இல்லை பிஜேபி பேரோ எதுவுமே இல்லை. அடுத்த ஒரு 10 நாள் கழித்து ஒரு கண்டன அறிக்கை, 10 நாள் முன்னாடி ஒரு கண்டன அறிக்கை வருது எஸ்ஐஆருக்கு எதிராக. எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன அறிக்கை யாருக்கு வெளியிடணும்? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வெளியிடணும். அந்த தேர்தல் ஆணையன்ற பேரே அந்த கண்டன அறிக்கையில் கிடையாது விஜய் வெளியிட்டதில். அதில் 4 இடத்துல பாஜக, 8 இடத்துல திமுக. எதுக்கு? எஸ்ஐஆருக்கு 8 இடத்துல திமுக, 4 இடத்துல பாஜக. இன்றைக்கி அந்த அறிக்கை இருக்குது, நீங்கள் வேணால் ஒன்று வார்த்தையை எண்ணி பாருங்க, நான் போய் சொல்லலை. இப்படி ஒரு தற்கூரி கூட்டம் 2 இடத்துல. அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு நடத்தினாங்க. யாரோடி ஒன்னோட புருஷன்னு வேறு ஆர்ப்பாட்டம் வேறு நடத்தினாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக. அதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் வேண்டாம் ஓசி வேண்டாம் வேற இப்போ கோஷம் வேற போட்டாங்க. ஓசி வேண்டாம்னா இவங்க இதில் தான் அறிக்கையிலேயே நிறைய பேருக்கு வந்து தராங்களே. அது அப்பப்போ பேசுவாங்க, நாங்கள் படத்தில் சொல்லுவோம், நிஜ வாழ்க்கையில் அப்படி செய்ய மாட்டோம். எனக்கு வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு சிவகுமார் சார் வந்து ஒன்று சொன்னார், குடிகார நாடாக போயிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த இது கேட்டாங்க, அது என்னது, இலவசத்தை பற்றி. இலவசம் தரணும் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னதுலேயே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே புரியல. சரி, பெரியவர் ஏதோ சொல்கிறார் அப்படின்னு நானும் விட்டேன். நான் அதுக்கு எதுவும் யோசிக்கவே இல்லை. அது மாதிரி சில பேர் இருக்காங்க, இலவசமும் வேணும்னுவாங்க, ஆனால் இலவசத்தை வந்து எதிர்ப்பாங்க. 2 இருக்கு. அப்போ இது வந்து இவ்வளோ விஜய் தான் பண்ணியிருக்காரு. உனக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்குன்னு உனக்கு சொல்லியாச்சு, பார்த்துட்டேன், ஃபில் பண்ணிட்டேன், உன் பேர் அதில் வருதா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கணும். இல்லையா, தேர்தலானே மறுபடியும் உனக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க, விடுபட்டவர்கள் மீண்டும் சேர்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் உனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தராங்க. அதில் போயாவது சேர்த்துருக்கலாம். ஒருத்தெல்லாம் அறிவு கொழுந்து என்ன பண்ணிட்டான்னா, எஸ்ஐஆர் ஃபார்மை வீட்டுக்கு வந்திருக்குல்ல, அதை எழுதி ஃபில் பண்ணி கட்டில் கீழே கசங்காமல் வச்சுக்கிட்டான். ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த ஃபார்மையும் ஓட்டு ரைட்டு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குது, எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சு. பைத்தியக்காரன் நாயே, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அதில் உன் பேர் வரணும், எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்தது இல்லை. அதுதான் அந்த 2 பேர் போட்ட வீடியோவில் ஹைலைட். ஃபார்ம் வந்து கையில் வச்சுட்டு எனக்கு அந்த ஃபார்மை கையில் வச்சு என்ன ஃபார்ம் நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம், நாங்களே வச்சுக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் தான் 15 நாள் ஷூட்டிங் போயிட்டு மீதி 10 நாள் தூங்கிட்டு இருக்கீங்களா? விஜய், நான் ஏன் இப்படி வளர்த்து விட்டுருக்கீங்க? உங்கள் கட்சியில் பாதி பேர் ஓட்டு போட்டானாலே பாதி பேர் வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு ஓட்டு இல்லை. ஒருத்தனா இப்படி வைங்கிறான், நான் என்னமோ ஏதோ நடிப்பு தேகம் ஏதோ பண்ணுறான் போல, ரீல்ஸ் பண்ணுறான் போலன்னு மியூட்டை எடுத்து பார்த்தா, இந்த வீட்டில் தான் இருக்குது, இந்த ஊரில் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, என் ஓட்டு இல்லை. எப்படா இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுவும் திமுக சதி. திமுக சதின்னுவான் சொல்றா. திமுக காரங்களுக்கே பாதி பேர் ஓட்டு இல்லைன்னு இல்லை, திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. அது இல்லை, நார்மல் ஓட்டே சாலையும் நிறைய பேர் கட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் தெரிஞ்சது தான். எஸ்ஐஆர்லாம் நிறையா போயிடுச்சு. இதில் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்
பூர்வீகமாக ஒரே இடத்துல குடியிருக்காங்க, நல்லா கிடையாது, பூர்வீகமாக 3 ஜென்ரேஷனாக அவங்க சொந்த வீடு, அதில் ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை. நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அதை? அதாவது அந்த ஆள் படித்தது, பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாம் அதே வீடு, அவருக்கு ஓட்டு இல்லை. இது நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? எஸ்ஐஆரில் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம தேர்தல் அணிதானே கண்டிக்கணும். எங்கள் அம்மா நான் சென்னைக்கு வந்து, மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 25-30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 30 வருஷத்தில் ஒரே பூத்தில் தான் எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தான் வேறு இடத்துல பூத்து மாறி இருக்கு, சரிங்களா? ஆனால் எங்கள் அம்மாவோட ஓட்டு எங்கே இருக்குன்னா 6 இடத்துல இருக்குது. 6 இடத்துல அவங்களோட பேர் ஸ்லிப் இருக்குது. உள்ளே போய் வெப்சைட்டில் போய் பார்த்தா அது எங்கே? நாங்கள் இருக்கிறது திருவெற்றியூர், அவங்களுக்கு பெரம்பூரில் காட்டுது. நடுவில் 2 தொகுதி இருக்குது, 2 தொகுதியை தாண்டி பெரம்பூரில் காட்டுது. பெரம்பூரில் இந்த பூத்தில் உங்களுக்கு இருக்குன்னு. இன்னொன்று ஆதி திராவிடன்னு ஒரு காலனிக்குள்ளே காட்டுது. என்னம்மா இத்தனை பேர் வச்சுருக்கு? இதெல்லாம் யாருன்னே தெரியலடா அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் உட்காந்து எடுத்து இதுதான் எங்கள் அட்ரஸ்ன்னு ப்ரூஃப் வாங்கி கரெக்டாக மாற்றுறோம். அதுலேயும் சில பிரச்சனை வருது. இல்லை உங்கள் பையன் இந்த இடத்துல ஓட்டு இல்லைன்னு என் தம்பிக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவன் சரி பண்ணி அவன்ட்டு ஓட்டு வாங்கிட்டோம். இப்போ நாம் படித்தவங்க ஓகே, ஆனால் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பண்ண வேலை இருக்குல்ல, உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரி. அவங்க உண்மையிலேயே அவங்க தான் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் நல்லா நடந்தது காரணம், முழு காரணம் அவங்க தான். பாதி இடங்களில் இந்த தாவேக்கா காரணம் அதிமுக அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க போட்ட உழைப்பு இருக்குல்ல, பாவம். ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் வயசானவங்கம்மா உங்கள் பேர் சொல்லுமா, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இன்னைக்கு வரலன்னா நானே மறுபடியும் வாங்கி ஃபில் பண்ணி தரேம்மான்னு சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க இல்லை அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு சைட்லலாம் வந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்க ஃபில் பண்ணி பக்காவாக கொண்டு வந்து இந்த பாருங்க உங்கள் ஓட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டுக்கு இத்தனை ஸ்லிப்புன்னு கரெக்டாக ஸ்லிப் கொடுத்து கரெக்டாக கொடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய பொறுமை வேணும். ஒவ்வொரு வீடும் நீங்கள் இந்த ஓட்டு கேட்க போகிறதுக்கே இவங்கெல்லாம் விஜய்லாம் வந்து பெரம்பூரில் நிற்கிறாருல்ல, ஹவுசிங் போர்டு இருக்குது, ஒரே ஒரு மாடி ஏறி இறங்க சொல்லுங்க பேக்கப் அப்படின்ட்டு ஓடுவாப்புல. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா அப்படி சொல்லாதீங்க, ஆட்சிக்கு வந்தால் அவர் எல்லார் வீட்டுக்கும் வரேன், எல்லாத்தையும் ஒரே ஃப்ளோராக மாற்றிடுவாப்புலையா, எல்லார் வீட்டுக்கு வருவார், அப்புறம் எல்லாரும் அவர் ஈஸியாக ரீச் பண்ணலாம், டூப் போட்டு அனுப்பி விடுவார். நோ, அவரே வருவார், ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஆனால் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி ஒரு நாளைக்கு 300-400 வீடை பார்த்து அவங்க வந்து அந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த நாள் வெறும் 30 நாள். வெறும் 30 நாள். 30 நாளில் எத்தனை லட்சம் வாக்காளர்களை அவங்க கொண்டு வரணும்னு ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அதை பக்காவாக செஞ்சு 1 கோடி நீக்கப்பட்டுச்சு. அதுலேயும் அதை மறுபடியும் போராடி அப்படி இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு லட்சங்களில் சேர்த்தாங்க. 30 என்னமோ தான் வந்துச்சு உள்ள. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். சரி, இந்த தற்கூரிங்கெல்லாம் படிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுக, பாஜக, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஃபார்ம் யார் யாருக்கெல்லாம் ஃபார்ம் இல்லையோ இது இல்லையோ வா நான் ஃபில் பண்ணி தரேன், நான் பண்ணித்தரேன், வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு உட்காந்து பண்ணியிருக்காங்க. இந்த தாவேக்கா குஞ்சனுங்களுக்கு மட்டும்தான் தெரில, ஏன்னா அவனுக்கே அவனுக்கு ஃபில் பண்ண தெரில. அது தெரியுமா? ஆமா, அந்த இது இருக்கும்ல, ஸ்லிப்பு கொடுப்பாங்கல்ல, ஆமா, அந்த ஸ்லிப்பு கொடுக்கறது வந்து எது இந்த அதாவது வாக்குச்சாவடி நடந்து போகும்போது ஒருத்தர் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, அதில் தாவேக்கா மட்டும் கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து. ஐயோ, எனக்கு நாய் வேற சும்மா இருக்காது. எங்கள் ஏரியாவில் வேற கூட்டணி, இப்போ நாங்கள் இருக்கிற கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க 3ஆம் நம்பர், அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு. நம்ம இருக்க திமுக ஆளுங்கெல்லாம் 3ஆம் நம்பர் ஓட்டு 3ஆம் நம்பர் ஓட்டு போடுங்க, 3ஆம் நம்பர் தாவேக்கால இருக்கோ என் ஃப்ரெண்டுங்க தான் உட்காந்துருந்தாங்க, 3ஆம் நம்பர் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அவன் பக்கத்தில் இருந்துட்டு சும்மா இல்லாமல் 3-3-6 அப்படின்னு அவன் 6ஆம் நம்பரில் இருக்கான் விசில். ஓகே, அதனால 3ஆம் நம்பர் இவங்க 3-3-9 தானே, 3-3-6ன்றாங்க. 3+3 3-3மா? 3x3 தான் 9. நான் என்ன சொல்றேன், 2 எவ்வளோ? நீங்க தமிழ்ல கேட்க கூடாது. ஹலோ, நான் தமிழ்ல தாங்க கேக்குறேன். நன்னாங்கு அது எனக்கு தெரியாது. நன்னாங்கு 16 இல்லையா? அப்படியா? என்ன விளையாடுறீங்க? அப்படி வந்து மல்டிப்ளை பண்றது என்ன? ஓகே, புரியுதா உங்களுக்கு? 4+4 நம்ம 8ன்னு சொல்ல மாட்டோம்ல. நன்னாங்கு 16, 3-9 சொல்லுவோம். 3-3-6 நான் இல்லாம நான் இப்பயே மோரு அப்படின்ட்டேன். அது என்னடா உமாரா நீங்க என்னடா அப்படின்னா எல்லாம் நம்ம பசங்க தான், கொஞ்சம் திருந்தாமங்க இருக்காங்க, வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில் ஓட்டு போடும் போது இங்கே திமுக ஸ்லிப் டீஸ் பண்ணி, ஆமாம்மா, திமுக ஸ்லிப்பு அதிமுக ஸ்லிப் கொடுக்குற இடம் நாம் தமிழர் ஃபர்ஸ்ட்ல தாவேக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு. பொறுப்பாக வந்தேன், வந்துட்டு தம்பி இது எங்கே இருக்குன்னு கேட்டேன். உங்கள் ஆளுங்க அங்கே இருக்காங்களா, அங்கே போக வேண்டியதானே, அப்போ நீ தரமாட்டியா, உனக்கு ஓட்டு போடலான்னு நினச்சேன் அப்படின்னே அப்படியே நவுந்தேன். என்னண்ணே வாங்கண்ணா எங்கண்ணே இருக்குன்னு பார்த்தா பேப்பரில் கிழிச்சு எழுதி தராங்க. டேய் என்னடா பேப்பரில் கிழிச்சிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்லிப்பெல்லாம் இருக்குமேடா. அது வாங்கலைண்ணே, மறந்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் திமுகவில் போய் வாங்கிட்டு அப்புறம் அங்கே போய் போட்டு வரேன். பல இடங்களில்
ஒரு மாதிரி இப்போ எதிரில் திமுகவில் உட்காந்துருக்குறாங்கன்னா ஒரு மாதிரி எதிரி மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அடிக்கிற கோவம் வெறியோட பார்க்குறாங்க பாஜக, நாம் தமிழர் எல்லாரையுமே. இப்போ எங்கள் ஏரியா அப்படி இல்லை. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அதிமுககாரர் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீடு மாடி வந்து சும்மா இருக்கும். அந்த அந்த அவரோட வீடு சும்மா கட்டி வச்சிருக்காரு. அந்த வீடை பாதி நேரம் எங்களுக்கு கொடுத்துருவாரு. நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டு சும்மா அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம் பாதி நேரம். சரி. வண்டி எங்கேயாவது வெளியில் சும்மா விட்டுருந்தேன்னா காலைல ஒரு வண்டி கழுவார்ல, என் வண்டிக்கு சேர்த்து வாட்டர் வாஷ் பண்ணுவார். தம்பி ராஜா பண்ணிட்டேன் ஓகேவா, அவ்வளோ பாசமாக இருப்பார். இங்கே நான் தாவேகாரனும் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் கூட ஜூனியர் பசமா சுற்றிட்டு இருந்தவனா உட்காந்துருப்பான். அதனால நமக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. அப்படிதான் இருப்பாங்க. பாதி இடங்களை சென்னை முழுக்க சுற்றுறேன், இவனோட வெறியா இருக்காங்க, அப்படியே கோவமா பார்க்குறாங்க, ஒரு மாதிரி வெறியா இருக்கிறானுங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம சுற்றி அலைஞ்சதில் தாவேகாவுக்கு பூத்து ஏஜென்ட்டும் கிடையாது, அந்த வெளியில் உட்காந்துருக்கிற ஆளுங்களும் கிடையாது, பிஆர்ஓன்னு போடுவாங்க அதுவும் கிடையாது, எவனும் பாதி பேர் பாதி இடங்களுக்கு கிடையாது.